ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம சோஜா வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 days சோஜாவில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரு ட்ரெக்கிங்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் லைக் இந்த வில்லேஜை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். சரி, ஓகே கைஸ், நம்ம வாங்க டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சோஜா டே 1 நான் இங்கே வந்து ஃபிர்குன் கஃபேக்கு வந்திருக்கேன். இதில் ஆக்சுவலி ஸ்டேயும் இருக்குது. சோஜாவில் ஸ்டேஸ் நான் செக் பண்ணும்போது இதுவுமே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக இது க்ளோஸில் இருக்குது. மேபி லைக் ஈவினிங் போல் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து வியூஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். இதுதான் நான் தங்கியிருக்க ஸ்டே, ஹாஸ்டல் சோஜா. யூஸ்வலி நான் மோஸ்ட்லி ஹாஸ்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கேயுமே ஸ்டே சூப்பராகவே இருந்தது. ப்ளஸ் பால்கனி வியூஸ் அண்ட் லைக் ஹாஸ்டல் சுற்றியுமே வியூ செம்மையாகவே இருந்தது. வாங்க என் ரூம்லேருந்து வியூ காமிக்கிறேன். எப்படி செம்மையாக இருக்குல்ல? காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி சோஜாவில் டே 2. ஸ்கை ரொம்ப கிளியராகவே இருக்குது. லாஸ்ட் 2 days மழை பெஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. வெதர் ஆப்பில் ஆக்சுவலி கரெக்டாக போட்டிருந்தது இன்றைக்கி சன்னி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கையும் செம்ம கிளியராக இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி ட்ரெக்குக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரெக் போக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஹாஸ்டலோட காமன் ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி நம்ம சோஜாலேருந்து அந்த ஜலோரி பாஸ் ட்ரெக்குன்னு போக போகிறோம். ஜென்ரலி ஜலோரி பாஸ்லேருந்து ரகுப்பூர் ஃபோர்ட்டுக்கு தான் ட்ரெக் போவாங்க. பட் லாஸ்ட் 2 days ஹெவி ஸ்னோஃபால்னால இன்றைக்கி ஜலோரி பாஸ்க்கே நம்ம ட்ரெக் பண்ணி தான் போக போகிறோம். ஓகே, நான் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ட்ரெக்கிங்க்கு நம்மளை பிக் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம ஷூ ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்ம சைஸ் சொன்னோன்னா ஷூ ரெண்டல் அரௌண்ட் 100 rupees தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஷூ ரெண்டல் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 2 minutes பிரேக் கழிச்சிட்டு ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஜீப்பில் ஒரு 1 kilometer போல் கொண்டு போவாங்க போல். அதுக்கு மேலே ஜீப் போகாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அரௌண்ட் லைக் 5 kilometers சொன்னாங்க ட்ரெக் பண்ணுற மாதிரி. அங்கே 5 kilometers ட்ரெக் பண்ணி நம்ம ஜலோரி பாஸ் பீக் போவோம். அதான் மேக்ஸிமம் நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இறக்கி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியது தான். ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ ஸ்னோ நான் பார்த்ததே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், சின்னதாக ஒரு சாய் ஷாப் ப்ளஸ் மேகி அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெக் பண்ணுறதுக்காக ஸ்டிக்ஸுமே இங்கே விற்கிறாங்க. லைக் இதுவுமே ரெண்டல் மாதிரி தான். அரௌண்ட் லைக் 30 rupees சம்திங் தான் வாங்கினாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் போக போக அந்த ஸ்னோக்கான லெவல் அதிகமாகிட்டே போகும். ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. நாங்களும் ஒன்று வாங்கிக்கிட்டோம்.
சுற்றி ஸ்னோ, சுட சுட டீ, சூப்பரில். லாஸ்ட் 2 days பெஞ்ச ஸ்னோஃபாலில் அந்த மரங்கள்லாம் பாருங்களேன், ஸ்னோ பேச்சஸோட அப்படி செம்மவியாக இருந்தது. நீங்களே பாருங்களேன். She's chasing skies I've never named while I stay in my lane. But something in the way she moves keeps pulling at my chain. Oh, traveler, you carry the sun in your stride. நல்லா மேலே போக போக பார்த்தா ஸ்னோவோட லெவலும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக தான் இருக்குது. பார்க்க செமையாக இருக்குது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மக்களே, நம்ம யூடியூப் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்ம சேனல் நேம் விஎம்எம் போட்டாச்சு. She hums a tune I've never heard. அரௌண்ட் லைக் 4 kilometer மேலே ஏறிட்டோம். ஸோ மேலே போக போக பார்த்திங்களா, நம்ம கீழே நான் அந்த ட்ரீஸ்லாம் காமிச்சிருப்போம், அதுக்கு இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் ஒரு 1 kilometer தான். மேலே போயிட்டால் நம்ம ஜலோரி பாஸ் போயிடலாம். ஓகே, வாங்க போவோம். ஃபைனலி ஜலோரி பாஸ் வந்தாச்சு. மேலே ரீச் ஆகிட்டோம். எங்கள் ட்ரெக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு எப்படி வியூ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாப் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் பேஸ் பாயிண்ட். இங்கேருந்து தான் ரகுப்பூர் ட்ரெக்குக்கு போகணும் நம்ம. அது இன்னும் ஒரு 5 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ ஸ்னோவால் கவராக இருக்கனால நம்ம அந்த சைடில் கம்பி பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், லெட்ஸ் என்ஜாய் த வியூ. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் சம் டைம் நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கூட வந்த வடக்கு தோழர்கள் வரவே மாட்டேன், மேலே போக வேணாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா கீழே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறானுங்க. கீழே இறங்கும்போது இந்த வியூ பார்த்தேன். ஒரு சைடு ஸ்னோய் மவுண்டன்ஸ், இந்த பக்கம் க்ரீனரி மவுண்டன்ஸ். வாவ், செமையாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான், எங்கள் ட்ரெக் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதோட. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என் வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சோஜா முடியலை. Day 3 அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திருத்தான் போகலான்னு பிளான் இருக்குது. அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். பை பை.